இந்த குட்டி தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருப்பீங்க. டல்லா இருக்கானா? அவனோட சேர்ந்து இன்னொரு மேல் பப்பியும் சேர்த்து தானே வீடியோ போட்டிருப்பேன். என்னோட பழைய வீடியோவில் இருக்கும். அவன் வந்துட்டு இன்னைக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டோமா, இப்போ தான் வந்து தூக்கிட்டு போனாங்க. அவன் ஒரு டல்லாகிட்டாரு. அவனும் எப்போவுமே ஒன்றாவே இருப்பாங்க. ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஆல்ரெடி 7 பப்பி இருக்குது பெருசு. அதோட ஒன்று குட்டியாக வர ஒருத்தர் இருக்கான். அப்புறம் இவங்க 3 பேர் வரவா வச்சு மெயின்டைன் பண்ண முடியாதுல்ல. மெயின்டைன் பண்ணலாம். நான் இருக்கிறதுக்கே எங்கள் வீட்டில் பேச்சு வாங்குறேன். நீ இதில் வேறு எங்கள் நாய்க்குட்டியெல்லாம் வளர்த்தேன்னா என்ன பண்ணுறது? கூடிய சீக்கிரம் சொந்தமாக இடம் வாங்கிட்டு பெருசாக கேட் போட்டு நிறைய இடம் இருக்கணும், காலி இடமா. அதில் இந்த மாதிரி நாய்க்குட்டி நிறையா வளர்க்கணும். எனக்கு அப்படியே மனசு என்ன சொல்கிறது, சொல்ல முடியல. ஏதோ ஒரு ஃபீலிங்காக கஷ்டமாக இருக்குது. எனக்கு இவனை பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக இவனை தான் வந்து முதல்ல தூக்குனாங்க. அப்புறம் அவன் ரூம்குள்ளே தூங்கிட்டு இருந்தான். ஆள் சவுண்டு கேட்டோன்னே எந்திரிச்சு ஓடியாந்தோடனே அவனை தூக்கிட்டாங்க. அவன் நல்லா இருக்கான் அப்படின்ட்டுன்னு. இவனும் நாளைக்கு வந்து போயிடுவான். அவன் வந்துட்டு மானாமதுரைக்கு வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. மானாமதுரை நல்ல வசதியான இடம் தான் போல். நல்லா பத்திரமா பார்த்துப்போம் அப்படின்றாங்க. இங்கேருந்து கஷ்டப்படுறது இப்போல்லாம் இங்கே போய் ஹாப்பியாக இருக்கட்டும். எனக்கு தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? எனக்கு எதுவுமே நிரந்தரம்ன்றது கிடையாதுல்ல. எல்லாம் நல்லதுக்கே. அவனுங்க ஹாப்பியாக இருப்பானுங்களா அங்கே போய் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்க வேண்டியதா.